ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நான் பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக் அண்ட் இந்த இன்னும் 2 days ட்ரேடிங் செஷன் இருக்குது. ஸோ எப்படி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி நான் சார்ட்ஸில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி பார்த்தலாம். ஸோ நிஃப்டி இதுக்கு முன்னாடி நான் செல் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துட்டுனா எக்ஸ்பெக்டட், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது, பி சேஃப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்ட பொசிஷன் ஆக்சுவலாக. ஸோ ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணலை. இந்த ட்ரேட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்தேன். இப்போ வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகிட்டு நான் நேற்றே க்ளோஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் இது இன்வேலிட் இப்போவே. இது ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது தான். பிகாஸ் என்னென்னா இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஷோல்டர் கொடுத்தோடனே நான் வெயிட் பண்ணேன். ஏதாவது மேபி சான்சஸ் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட்லேயே எனக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினச்சிருந்தேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஃபால் கொடுத்தது. உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நான் லாங் டேர்முக்கு இன்னும் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் வந்துட்டு வீக்லிக்கே நம்ம 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ரிவர்சல் நடக்க போது அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் மோஸ்ட்லி பிரேக் அவுட் ஆகும். ஸோ அதனால் பிரேக் அவுட் ஆனோடனே எனக்கு ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா என்னோட மைண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் அதே சமயம் இப்போ கிளியர் பையா அப்படின்னா அதுக்கும் நான் எஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்மளுக்கு இப்போ வீக்லியில் தான் நம்மளுக்கு கெயின் போயிட்டுருக்கு, இன்னும் க்ளோஸ் வரலை. டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு கேண்டில் தான் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிருக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட்டுக்கு மேலேயே. ஸோ வீக்லியில் அபவ் 24,334 இந்த ரேஞ்சுக்கு மேலே வீக்லியில் க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் வீக்லியோட மேஜர் சப்போர்ட் லெவல் 24,000 எக்ஸாக்டாக சொல்லணும்னா 24,365 இந்த ரேஞ்சில் வந்து மேஜர் சப்போர்ட் லெவல் இருக்குது. இந்த ஜோன் பிரேக் ஆனதுனால தான் நான் வந்து செல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபால் கொடுத்துட்டு அகைன் நான் இங்கேருந்து செல் ஆகும் தான் எதிர்பார்த்தேன். பட் வந்து இந்த இதில் நின்றுக்கிட்டு இருக்கு. பட் இன்னும் கிளியர் வியூ கிடைக்கல. இந்த வீக் க்ளோஸ் வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அவசரப்பட வேண்டாம். நான் அகைன் சொல்கிறேன், திரும்பவும் அகைன் இந்த வீக் எண்ட்லேயோ இந்த வீக் எண்ட்லேயோ உங்களுக்கு வந்து திரும்பியும் இந்த ப்ரீவியஸ் ஹையெல்லாம் கட் ஆக முடியாமல், அதாவது இந்த லெவல் இருக்குல்ல, ஸோ இந்த லெவல் வந்துட்டு கட் பண்ண முடியாமல் மார்க்கெட் வீக்லியில் பிலோலேயே வீக்காக க்ளோஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அவசரப்படாதீங்க, ட்ராப் பண்ணிவிடுவாங்க. பி சேஃப், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பிரச்சனையே இப்போ இதுதான். இதனால தான் நம்மளுக்கு வந்து நிஃப்டி மேலே ஏறிட்டு இருக்கு. பட் ஓகே, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. நான் செல்ல இருந்ததுனால மார்க்கெட் கீழே வரணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ அதனால் வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் பிரேக் அவுட் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக பிரேக் அவுட் நடந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது வந்துட்டு ஒரு பெரிய சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் போகலாம், ப்ரீவியஸ் ஆல் டைப் ஹிட் பண்ணலாம். மற்றபடி இது பெரிய லெவலில் ரேலி ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன ஓகே, இப்போ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி இருக்குது. டாப்லேருந்து இங்கேருந்து கீழே வருന്നത് பார்த்தா இப்போ மேலே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பை ஆகுமா அப்படின்னா $1 million கொஸ்டின். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கிளியர் வியூ இல்லை. இது வந்துட்டு டாப் கொடுத்துட்டு அகைன் வந்து நின்றுட்டு இருக்கு. இங்கேருந்து டாப் போயிட்டு திரும்பி கீழே வராதுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நிஃப்டி இருக்கிற லெவலும் இது இருக்கிற லெவலும் கொஞ்சம் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் அவசரப்படாதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்ட பை பண்ணுங்கள் அப்படின்றதுலாம் பேச்சே இல்லை. ஒரு வேளை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா நான் இன்னொன்று சொல்லிடுறேன். அதுக்கு பேங்க்கில் பையிங் போகாதீங்கன்னு சொல்ல வரல. எந்த மாதிரி பை பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து 52,400 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது. அதை பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. அகைன் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா ரிஜெக்ஷன் கிடைக்கும் போது பை பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 54,400 இருக்கும். அரௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,800-2,000 பாயிண்ட் வந்து பிடிக்க முடியும். இது மாதிரி சின்ன சின்ன ட்ரேட்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமே தவிர லாங் டேர்ம் ட்ரெண்டாக நம்ம இப்போ டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் மார்க்கெட் கண்டிஷன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுறது பெட்டர். அண்ட் அதை தாண்டி நமக்கு வந்துட்டு ரிலையன்ஸ் பார்த்துலாம். ஸோ ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு ரிலையன்ஸ் நான் இதுவுமே ரீசன் தான். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தது மந்த்லி சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்க மார்க்கெட். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நம்ம எதிர்பார்த்துருந்தேன். ஸோ பட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு ஆக்சுவலாக என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஒரு 4 to 5% திரும்பி ட்ராப் கொடுத்துட்டு மேலே ஏறன்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். பட் வீக்லியில் கம்ஃபர்டபுளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க மார்க்கெட். பட் இந்த வீக் வந்து இன்னும் என்னோட பெரிய கெயின் வரலை. பட் ஆனால் இந்த ஒரு வீக்கும் வந்துட்டு மார்க்கெட் நம்மளுக்கு ரெக்கவரி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் ஹைஸ் எல்லாம் கட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே தான் ஏறிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஸோ பெரிய லெவலில் ரேஞ்ச் கீழே வந்துடாது, கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மந்த்லி சப்போர்ட் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் தாராளமாக பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டான் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே. வீக்லியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு
பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 1752 வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இது நல்ல ஜோன், பட் இருந்தாலும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு பை பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். நான் அகைன் தான் சொல்கிறது, இப்போ வந்துட்டு மேலே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு உடனே போய்ட்டு இந்த இதில் டாப்பில் போய் பை பண்ணாதீங்க, முட்டாள்தனமாக வெயிட் பண்ணுங்கள். ரிவர்ஸில் கிடைக்கும் போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் பை பண்ணிக்கலாம். அவசரப்படுறது என்றைக்குமே வந்துட்டு கொண்டு போய் நம்மளை வந்துட்டு லாஸில் தான் கொண்டு போய் விடும். ஸோ அதனால் பேனிக் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, ஸோ மற்றபடி HDFC பேங்க் லுக்கிங் குட். லாங் டேர்முக்கு மேலே ஏறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு HDFC பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் லுக்கிங் குட். ஸோ இந்த 2 ஸ்டாக்ஸ் மேஜராக பையிங்கில் ஹோல்ட் ஆகிறதுனால மார்க்கெட் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு டிக்ளேர் பண்ணலாம் மார்க்கெட் இந்த பக்கம் போக போகுதுன்னு. அவசரப்படாதீங்க. இன்னொன்று தெரிஞ்சுங்க, நான் என்ன சொல்கிறது எல்லாமே நடந்துடும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. நான் போன வீக் செல் கொடுத்தது இந்த வீக் வந்து பை ஆகிட்டேன், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டி. நம்ம ஒரு 10 விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 7 விஷயம் 6 விஷயம் ஒழுங்காக நடந்தாலே போதும். 10 விஷயம் ஒழுங்காக நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் அதுதான் வந்துட்டு நம்ம ட்ரேடிங்கில் நம்மளை சஸ்டெயின் பண்ண வைக்குமே தவிர 10 விஷயம் சொல்கிறேன் 10 நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேடர் கிடையாது, அதுக்கு கடவுளாக தான் இருக்கணும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.